வணக்கம். செய்திச் சுருக்கம். ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் தரிசனம். 79 நாட்களுக்கு பிறகு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டனர். வழக்கம் போல சுப்பிரபாத சேவை, அர்ச்சனை, தோமாலை சேவையுடன் ஏழுமலையானுக்கு பூஜைகள் செய்யப்பட்டன. தேவஸ்தான ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினர் மாஸ்க் அணிந்து சாமி தரிசனம் செய்தனர். இதையொட்டி கோயில் முழுவதும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தரிசனத்திற்கு செல்லும் வைகுண்டம் காத்திருப்பு அறை, அன்ன பிரசாத கூடம், தலைமுடி காணிக்கை செலுத்தும் கல்யாண கட்டா உள்ளிட்ட இடங்களில் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்கும் விதமாக தரையில் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. ஆங்காங்கே பக்தர்களின் கைகளில் சானிடைசர் தெளிக்கப்பட்டது. பிரசாதம் சாப்பிட்ட பின் கைகளை கழுவ குழாய்கள் அமைக்கப்பட்டிருந்தன. கால்களால் அழுத்தினால் தண்ணீர் வரும் வகையில் அந்த குழாய்கள் அமைக்கப்பட்டிருந்தன. தேவஸ்தானத்தில் பணிபுரியும் 15,000 ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினர் மட்டுமே இன்றும் நாளையும் அனுமதிக்கப்படுவர். புதன்கிழமை திருமலையில் வசிக்கும் உள்ளூர் மக்கள் அனுமதிக்கப்படுவர். 11ஆம் தேதி முதல் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் ஏழுமலையானை தரிசிக்கலாம். இதற்காக இன்று காலை முதல் தேவஸ்தான இணையதள வெப்சைட் மூலம் பக்தர்கள் டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம். வெளிமாநில பக்தர்கள் ஆந்திர மாநில அரசு வழங்கும் இ-பாஸ் வைத்திருந்தால் மட்டுமே ஆந்திர எல்லைக்குள் அனுமதிக்கப்படுவர். கோயில்கள் திறப்பு, பக்தர்கள் சாமி தரிசனம். ஜூன் 8 முதல் மத வழிபாட்டு ஸ்தலங்களை திறக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியிருந்தது. அதன்படி நீண்ட நாளைக்கு பிறகு நாட்டின் பல பகுதிகளில் கோயில்கள் திறக்கப்பட்டன. புதுச்சேரியில் இன்று அனைத்து வழிபாட்டு ஸ்தலங்களும் திறக்கப்பட்டன. உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில், மணக்குள விநாயகர் கோவில், அரவிந்தர் ஆசிரமம் உள்ளிட்ட முக்கிய வழிபாட்டு ஸ்தலங்களில் காலை 6 மணி முதலே மாஸ்க் அணிந்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்றிருந்தனர். பக்தர்கள் கைகளை கழுவியவுடன் உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்டு கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டனர். கோயில் வாயிலில் பக்தர்களின் விவரங்களும் சேகரிக்கப்பட்டன. இடைவெளியுடன் நின்று பக்தர்கள் தரிசனம் செய்தனர். அர்ச்சனை, அபிஷேக, தீபாராதனை நடத்தப்படவில்லை. விபூதி உள்ளிட்ட பிரசாதங்களும் வழங்கப்படவில்லை. 2 மாசத்துக்கு அப்புறம் திறந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கோயிலுக்கு வர்றது எல்லாரும் நோயிலிருந்து விடுபடணும். மக்கள் இந்த சமூக இடைவெளியை பின்பற்றணும். அதுக்கப்புறம் புதுச்சேரியில இன்னைக்கு வணக்குள விநாயகர் கோயிலுக்கு வர்றது ரொம்ப சந்தோஷமா நாங்க விரும்புறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது கோயிலுக்கு வர்றது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து மசூதிகளிலும் அதிகாலை 5 மணிக்கே தொழுகை நடைபெற்றது. டில்லி, பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களில் உள்ள கோயில், மசூதி, தேவாலயம் மற்றும் குருத்வாராக்கள் திறக்கப்பட்டன. கொரோனா அச்சம் காரணமாக வழிபாட்டு ஸ்தலங்களில் குறைந்த அளவிலேயே பக்தர்கள் வருகை காணப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் உள்ள கோரக்நாதர் கோயிலில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் காலையிலேயே சாமி தரிசனம் செய்தார். செக்அப் முடிஞ்ச பிறகுதான் சாப்பாடு. ஹோட்டல்களில் நேற்று வரை பார்சல்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று முதல் வாடிக்கையாளர்கள் அமர்ந்து சாப்பிட அரசு அனுமதி வழங்கியது. ஹோட்டலில் நுழைந்ததுமே காய்ச்சல், சளி இருக்கிறதா என ஹோட்டல் ஊழியர்கள் வாடிக்கையாளர்களை பரிசோதிக்கின்றனர். பெயர், மொபைல் எண் பதிவு செய்யப்படுகிறது. அதன் பிறகே சாப்பிட எண்ண வேண்டும் என்பதை ஹோட்டல் ஊழியர்கள் கேட்கின்றனர். தற்போது 50% இருக்கைகளில் மட்டும் வாடிக்கையாளர்கள் அமர்ந்து சாப்பிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனாலும் கூட்டம் குறைவாகவே இருந்தது. இந்த 50% கடையை திறந்தாலும் எங்களுக்கு நிச்சயமாக நஷ்டம்தான் நடக்கும். எங்களுக்கு தொழிலாளர்கள் ஏகப்பட்ட ஆள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் நாங்கள் திருப்திப்படுத்த வேண்டும். இப்போது பாதி 60 சீட்டு உள்ள இடத்தில் 30 சீட்டு தான் போட்டுள்ளோம். நாங்கள் தொழிலாளர்களை விட்டுக் கொடுக்க முடியாது. 2 நாளைக்கு ஒரு தொழிலாளர் என்று ஷிப்ட் முறையில் போட்டு அவர்களுக்கு ஏதாவது சம்பளம் கொடுத்துதான் நாங்கள் தொழிலை நடத்த வேண்டும். இல்லாவிட்டால் தொழிலாளர்கள் ரொம்ப சிரமப்படுவார்கள். சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களில் கொரோனா தீவிரமாக பரவி வருவதால் பெரும்பாலான ஹோட்டல்களை திறக்க உரிமையாளர்கள் பயந்தனர். பெரிய ஹோட்டல்கள் மட்டுமே திறந்திருந்தன. அதிலும் குறைந்த எண்ணிக்கையிலேயே மக்கள் சாப்பிட வந்தனர். பயிற்சி விமானம் நொறுங்கியது, தமிழக விமானி பலி. ஒடிசாவில் உள்ள அரசு விமான பயிற்சி மையத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த பயிற்சி விமானி அனீஷ் ஃபாத்திமாவுக்கு கேப்டன் சஞ்சீவ் குமார் ஜா பயிற்சி அளித்துக் கொண்டிருந்தார். திடீரென விமானம் விழுந்து நொறுங்கியதில் இருவரும் இறந்தனர். சஞ்சீவ் குமார் பீகாரைச் சேர்ந்தவர். விமான என்ஜினில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்து நடந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. கொரோனா இல்லாத நாடானது நியூசிலாந்து.
நியூசிலாந்தில் பிப்ரவரி 28ஆம் தேதி முதல் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து 7 வாரங்கள் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டது. அரசின் நடவடிக்கைகளுக்கு மக்களும் ஒத்துழைத்தனர். இதுவரை 1504 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டனர். அதில் 1482 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். கடைசி நோயாளி திங்களன்று குணமாகி வீடு திரும்பினார். 22 பேர் இறந்தனர். இதன் விளைவாக நியூசிலாந்து கொரோனா இல்லாத நாடாகி உள்ளது. கடந்த 17 நாட்களில் புதிய கேஸ் எதுவும் இல்லை. உலகின் 215 நாடுகள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டன. 105வது இடத்தில் நியூசிலாந்து உள்ளது. இந்தியாவில் பலி 7000-ஐ தாண்டியது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு குறைவாக இருக்கும் பகுதிகளில் வழிபாட்டு ஸ்தலங்கள் மற்றும் மால்களை இன்று திறக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 2,57,486 உயர்ந்துள்ளது. கடந்த 5 நாட்களில் மட்டும் 50,000க்கும் அதிகமானவர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு 2,57,486. அதேபோல நமது நாட்டில் பலி எண்ணிக்கை 7,000-ஐ கடந்துள்ளது. தொடர்ச்சியாக 5 நாட்களாக தினமும் 250க்கும் அதிகமானவர்கள் பலியாகியுள்ளனர். உலகளவில் கொரோனா பாதிப்பு 70 லட்சத்தை கடந்தது. பலி எண்ணிக்கை 4 லட்சத்தை தாண்டியிருக்கிறது. 35 லட்சம் பேர் குணமடைந்துள்ளனர். ராஜஸ்தானில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அடைப்பு. குஜராத்தில் காலியான 4 ராஜ்யசபா எம்பி பதவிகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. 3ஐ கைப்பற்றும் முனைப்புடன் பாரதிய ஜனதா செயல்படுவதால் காங்கிரஸில் இருந்து 7 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துள்ளனர். எஞ்சியவர்களை காப்பாற்றிக் கொள்ளும் வகையில் ராஜ்கோட் மற்றும் ஆனந்த் நகரங்களில் உள்ள ரெசார்ட்டுகளில் எம்எல்ஏக்களை காங்கிரஸ் தலைமை தங்க வைத்துள்ளது. 19 எம்எல்ஏக்களை ராஜஸ்தான் மவுண்ட் அபுவில் உள்ள ரெசார்ட்டுக்கு கொண்டு சென்று தங்க வைத்துள்ளது. ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஆட்சி நடப்பதால் பாரதிய ஜனதாவினர் வாலாட்ட முடியாது என காங்கிரசார் நம்புகின்றனர். அதனால் இன்னும் சில எம்எல்ஏக்களை ராஜஸ்தான் கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளனர். ஒரு எம்பி பதவியை கைப்பற்ற 34 எம்எல்ஏ தேவை. காங்கிரசுக்கு 58 எம்எல்ஏக்களே இருப்பதால் ஒரு இடம் மட்டுமே கிடைக்கும். 103 எம்எல்ஏக்களை கொண்ட பாரதிய ஜனதா 3 இடங்களை கைப்பற்றும் நிலையில் உள்ளது. காஷ்மீரில் 4 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. காஷ்மீரில் உள்ள சோஃபியான் மாவட்டத்தில் உள்ள பிஞ்சோரா பகுதியில் பயங்கரவாதிகள் நடமாடுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. திங்கள் அதிகாலை அப்பகுதியை சுற்றி வளைத்த பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது இரு தரப்புக்கும் துப்பாக்கிச் சண்டை மூண்டது. இதில் 4 பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். கொல்லப்பட்டவர்கள் யார், எந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்ற விவரங்களை போலீஸ் வெளியிடவில்லை. அந்த அமைப்புகளில் இளைஞர்கள் சேரக்கூடும் என்பதால் பெயர் விவரங்களை வெளியிடுவதில்லை என்ற புதிய முடிவை காஷ்மீர் போலீசார் எடுத்துள்ளனர். இதே சோஃபியானில் ஞாயிறன்று 5 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். வேஸ்ட் பாட்டில்களில் உருவான மாஸ்க். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் மண்டியில் உள்ள ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் கழிவு பிளாஸ்டிக் பாட்டில்களை கொண்டு தரமான முகக்கவசத்தை தயார் செய்துள்ளனர். இந்த முகக்கவசம் தரத்தில் N95 மற்றும் சர்ஜிக்கல் முகக்கவசங்களுக்கு இணையானது என ஐஐடி பேராசிரியர் சுமித் சின்ஹா ராய் கூறினார். நானோ ஃபைபர் தொழில்நுட்பத்தில் உருவான இந்த முகக்கவசம் சிறிய மாசு துகள்களை கூட வடிகட்டிவிடும். மூச்சு விட ஏதுவாக இருக்கும். இதை 30 முறை பயன்படுத்தலாம். ஒரு முகக்கவசத்தை தயாரிக்க 25 ரூபாய் செலவாகிறது. அதிக அளவில் உற்பத்தி செய்யும் போது விலை பாதியாக குறையும் என்று ஐஐடி ஆராய்ச்சியாளர்கள் கூறினர். இந்த முகக்கவசத்துக்கு காப்புரிமை வாங்கும் பணியையும் மண்டி ஐஐடி துவங்கியுள்ளது. சிதம்பரம் வஉசி தெருவைச் சேர்ந்த அன்பழகன் என்ற வாலிபர் அதே பகுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவியை காதலித்தார். மாணவி விரும்பாத போதும் மாணவிக்கு அன்பழகன் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்தார். இதனால் மாணவியின் குடும்பத்தார் அன்பழகனை வீட்டுக்கு வரும்படி அழைத்தனர். மாணவி வீட்டுக்கு சென்ற அன்பழகனை குடும்பத்தார் அரிவாளால் வெட்டி கொலை செய்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து மாணவி, அவரது பெற்றோர், அண்ணன் ஆகிய 4 பேரையும் கைது செய்தனர். மாணவி, அண்ணனை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பினர். பெற்றோரை சிறையில் அடைத்தனர். மதுரை அரசு மருத்துவமனையில் முருகன் என்பவர் வலிப்பு நோய்க்காக 3 நாளுக்கு முன் சேர்க்கப்பட்டார். அதிகாலையில் 4 ஆசாமிகள் அரிவாளுடன் மருத்துவமனைக்குள் புகுந்து முருகனை வெட்டி கொன்றுவிட்டு தப்பினர். இதை கண்ட சக நோயாளிகள் அலறி அடித்து ஓடினர். முருகன் மீது கொலை வழக்கு உள்ளது. முன்விரோதத்தில் கொல்லப்பட்டிருக்கலாம் என போலீசார் கூறினர். மருத்துவமனை வளாகத்தில் போலீஸ் நிலையம் உள்ளது.
அதை தாண்டி ரவுடிகள் நுழைந்து கொலை செய்தது டாக்டர்கள் மற்றும் நோயாளிகளை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. கரூரில் ஆரியூர் ஊராட்சி நாலுகால்குட்டை பகுதியில் அனுமதியின்றி சேவல் சண்டை நடத்தியுள்ளனர். சேவல் பாய்ந்தபோது அதன் காலில் கட்டப்பட்டிருந்த கத்தி மேல்நெடுங்கூரைச் சேர்ந்த முருகன் என்பவரின் கழுத்தில் வெட்டியதில் அவர் உயிரிழந்தார். பரமத்தி போலீசார் விசாரிக்கின்றனர்.